நாங்கள் கேட்குற கோரிக்கைகள் நியாயமானது. என்னென்னு சொன்னால், நாங்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்ட மக்களால் முள்ளிவாய்க்கால் வரைக்கும் இவ்வளோ பாதிக்கப்பட்டு இன்று வரைக்கும் இவ்வளோ மக்கள் காண போயிருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் எல்லா விதமாக நாங்கள் முன்னெடுத்து போகணும்னு சொன்னால், எங்களுக்கு மட்டுமில்லை உலகத்திற்கு அனைத்து அடக்கப்பட்டிருக்க மக்களுக்கும் ஒரு காலத்தில் தீர்வு எடுக்கும். அதில் நாங்கள் தமிழமாக முன்னேறாக இருக்கோம். தமிழரின் தாகம், தமிழக தாயகம் வெல்வோம். வணக்கம். ஸ்வீஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்னர் இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜெனீவா லவுசான் தொடருந்து பாதை கடும் அழுத்தத்தில். மேற்கு சுவிட்சர்லாந்தில் அதிருப்தி. கனரக வாகனங்களுக்கு தீவிர சோதனை. விதிமுறை மீறல்கள் கண்டறிந்த போலீசார். விண்டர்தூரில் ஆயுத மிரட்டல். கஞ்சா மற்றும் துப்பாக்கிகளுடன் நபர் கைது. சுவிட்சர்லாந்தில் மின்சார கார் வரிச்சலுகைகள் சர்ச்சையில். புதிய தேசிய வரி திட்டம் விவாதம். பாசல் அருகே ஏடிஎம் வெடிப்பு. பிரான்ஸ் நோக்கி தப்பியோடிய மர்ம கும்பல். இன்றைய தலைப்புச் செய்திகளுக்கு பிரதான அனுசரணை வழங்கியோர். ஸ்விஸ்ல பேங்க் லோன் எடுக்கிறது கஷ்டம்னு இன்னும் நினைக்கிறீங்களா? குறைஞ்ச சம்பளத்துக்கு லோன் கிடைக்குமா? அதிக தொகை அப்ரூவல் ஆகுமா? இப்படி குழப்பமா இருக்கா? அப்படின்னா இனிமேல் கவலை வேண்டாம். ஸ்விஸ் வங்கிகளுடன் நேரடி தொடர்பை ஏற்படுத்தி உங்களுக்கேற்ற சிறந்த லோன் திட்டத்தை பெற்றுத்தர நாங்கள் உதவுகிறோம். குறைந்த வட்டி வீதம், வேகமான செயல்முறை, மறைமுக கட்டணங்கள் இல்லை. மேலதிக தகவல்களுக்கு திரையில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்க. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவா மற்றும் லவுசான் நகரங்களை இணைக்கும் முக்கிய தொடருந்து பாதை தற்போது தனது கொள்ளளவின் எல்லையை எட்டியுள்ளதாக புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. RTS ஆய்வு செய்த பொது தரவுகளின்படி இந்த பாதையில் இயங்கும் சில மாலை நேர தொடருந்துகள் தற்போது நாட்டிலேயே மிகவும் நெரிசலான ரயில்களாக மாறியுள்ளன. இந்த வழித்தடத்தை தினமும் பயன்படுத்தும் பயணிகளின் எண்ணிக்கை விரைவில் 90,000 அணுகக்கூடும் என கணிக்கப்பட்டுள்ளது. ஜெனீவா மற்றும் போர்ட் அதிகாரிகளின் கருத்துப்படி அந்த பிராந்தியத்தின் வேகமான பொருளாதார மற்றும் மக்கள் தொகை வளர்ச்சிக்கேற்ப தொடருந்து உட்கட்டமைப்பு முதலீடுகளை முன்னேறவில்லை. பியரி மவுடட் எச்சரிக்கையில், தொடருந்து வலையமைப்பு தற்போது அளவுக்கு மீறி பயன்படுத்தப்படுவதால் சிறிய தொழில்நுட்ப கோளாறுகள் கூட முழு அமைப்பையும் பாதிக்கக்கூடிய நிலை உருவாகியுள்ளது என்கிறார். பாதையின் கொள்ளளவை அதிகரிக்க திட்டமிடப்பட்ட பல திட்டங்கள் மீண்டும் மீண்டும் தாமதமடைந்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனால் பிரெஞ்சு மொழி பகுதிகளை சேர்ந்த அரசியல்வாதிகள் பெர்ன் மத்திய அரசை கடுமையாக விமர்சிக்கின்றனர். கூட்டாட்சி போக்குவரத்து கொள்கைகள் மேற்கு சுவிட்சர்லாந்தை போதுமான அளவில் கவனிக்கவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். சுவிட்சர்லாந்தில் கடந்த வாரம் போக்குவரத்து போலீசார் கனரக வாகனங்களை குறிவைத்து சிறப்பு சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இந்த நடவடிக்கையின் போது லாரிகள் மற்றும் பிற கனரக மோட்டார் வாகனங்கள் மீது கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக வாகன இடைவரம்பு, சரக்கு பாதுகாப்பு, அதிவேக ஓட்டுதல் மற்றும் வாகனங்களின் தொழில்நுட்ப பாதுகாப்பு நிலை ஆகியவை பரிசோதிக்கப்பட்டன. மொத்தமாக 66 வாகனங்கள் சோதனைக்கு உட்பட்டதில் 2 வாகனங்களில் விதிமுறை மீறல்கள் கண்டறியப்பட்டன. மேலும் 2 வாகனங்கள் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக இடையோடு பயணித்ததாக அதிகாரிகள் தெரிவித்தனர். பாதுகாப்பு வட்ட அணியாத காரணத்தால் 2 அபராதங்களும் விதிக்கப்பட்டன. அதேவேளை தொழில்நுட்ப மற்றும் பாதுகாப்பு குறைபாடுகள் மூலம் ஒரு வாகனம் உடனடியாக சேவையிலிருந்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து விதிகளை பின்பற்றி சாலைகளின் பாதுகாப்பிற்கு பங்களிக்கும் அனைத்து ஓட்டுநர்களுக்கும் அதிகாரிகள் நன்றி பாராட்டியுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் விண்டர்தூர் நகரில் உண்மையான துப்பாக்கியை போல தோற்றமளிக்கும் CO2 ஆயுதத்தால் மிரட்டியதாக சந்தேகிக்கப்படும் 33 வயதான நபரை போலீசார் கைது செய்தனர். ஸ்டேட் போலீசார் விண்டர்தூர் வெளியிட்ட தகவலின்படி மே 14ஆம் தேதி அதிகாலை பழைய நகர பகுதியில் உள்ள கட்டிடம் ஒன்றில் இரவு அமைதியை குலைக்கும் சத்தம் குறித்து அவசர அழைப்பு பெறப்பட்டது. சம்பவத்துக்கு சென்ற போலீசார் அங்கிருந்த இருவர் தங்களை ஒருவர் கைத்துப்பாக்கியால் மிரட்டியதாக தெரிவித்துள்ளனர். இதையடுத்து கூடுதல் போலீஸ் குழுக்களின் உதவியோடு சந்தேக நபர் விரைவில் அடையாளம் காணப்பட்டு கைதானார். பின்னர் அரசு வழக்குரைஞரின் உத்தரவின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட வீட்டு சோதனையில் உண்மையான துப்பாக்கிகளைப் போல தோன்றும் 2 கார்பன் ஆக்சைடு பிஸ்டல்கள், பல 100 கிராம் கஞ்சா பூக்கள் மற்றும் சுமார் 70 கஞ்சா செடிகளோடு சிறிய இண்டோர் வளர்ப்பு அமைப்பு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டது. கைது செய்யப்பட்டவர் 33 வயதான சுவிஸ் நாட்டவர் என்பது தெரிய வந்ததோடு அவர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்கென அரசு வழக்குரைஞர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். சுவிட்சர்லாந்தில் அதிகமானோர் பெட்ரோல் மற்றும் டீசல் வாகனங்களை விட்டு மின்சார வாகனங்களுக்கு மாறி வரும் நிலையில் EV வாகனங்களுக்கான வரிச்சலுகைகள் தற்போது அரசியல் மற்றும் பொருளாதார விவாதமாக உருவெடுத்துள்ளது. குறிப்பாக பாசல் ஸ்டட் கண்டோனில் இந்த விவகாரம் தீவிர கவனத்தை பெற்றுள்ளது. அங்கு மின்சார வாகனங்கள் மொத்த வாகன எண்ணிக்கையின் 5% கடந்துள்ளதால் EV உரிமையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் 50% மோட்டார் வாகன வரிச்சலுகை தானாகவே முடிவுக்கு வரக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் சுவிட்சர்லாந்து இந்த வரிச்சலுகை உடனடியாக நீக்கக்கூடாது என வலியுறுத்தியுள்ளது.
சலுகைகள் வேகமாக நீக்கப்பட்டால் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்துக்கான மாற்றம் பாதிக்கப்படலாம் என கட்சி எச்சரித்தது. இந்த விவாதம் சுவிட்சர்லாந்தின் பல கண்டோன்களில் மின்சார வாகன வரி முறைகள் மிகவும் வேறுபட்டுள்ளதாகவும் காட்டுகிறது. உதாரணமாக சூரிச் கண்டோனில் மின்சார வாகனங்களுக்கு முழுமையான மோட்டார் வாகன வரி விலக்கு வழங்கப்பட்டுள்ளது. மற்ற சில கண்டோன்கள் தற்காலிக தள்ளுபடிகள் அல்லது நிரந்தர குறைந்த கட்டண முறைகளை பின்பற்றுகின்றன. இதற்கிடையில் கூட்டாட்சி அமைச்சர் ஆல்பர்ட் ராஸ்டி 2030 ஆண்டிலிருந்து மின்சார வாகனங்களுக்கும் தேசிய அளவில் புதிய வரி அறிமுகப்படுத்தும் திட்டத்தை தயாரிக்கிறார். எரிபொருள் வருவாய்கள் குறைந்து வருவதால் சாலைகள் பராமரிப்புக்கான நிதி பற்றாக்குறை ஈடு செய்ய இந்த வரி அவசியம் என்று ஆதரவாளர்கள் கூறுகின்றனர். ஆனால் விமர்சகர்கள் புதிய வரிகள் மின்சார வாகன பயன்பாட்டை மந்தமாக்கி சுவிட்சர்லாந்தின் சுற்றுச்சூழல் இலக்குகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என எச்சரிக்கின்றனர். சுவிட்சர்லாந்தின் ஆலிஷ்வில் பகுதியில் உள்ள வங்கிக் கிளை ஒன்றில் ஏடிஎம் இயந்திரம் வெடிவைத்து தகர்க்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிரமாக விசாரிக்கின்றனர். போலீசாய் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் வெளியிட்ட தகவலின்படி மே 14 அதிகாலை 3:45 மணிக்கு பிறகு பாஸ்லஸ் திராச பகுதியில் அமைந்துள்ள வங்கிக் கிளையில் பலத்த வெடிப்பு சத்தம் கேட்டதாக பொதுமக்களிடமிருந்து அவசர தகவல்கள் கிடைத்தன. சம்பவ இடத்துக்கு விரைந்த போலீசார் வங்கியின் முன்பகுதியில் இருந்த ஏடிஎம் இயந்திரம் வெடிவைத்து சேதப்படுத்தப்பட்டிருப்பதை கண்டனர். இந்த வெடிப்பால் ஏடிஎம் இயந்திரத்துக்கும் கட்டிடத்துக்கும் கடுமையான சேதம் விளைவிக்கப்பட்டுள்ளது. இருந்தாலும் சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. தாக்குதலை மேற்கொண்டவர்கள் மோட்டார் வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளதாகவும் அவர்கள் பிரான்ஸ் எல்லை நோக்கி சென்றிருக்கலாம் எனவும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். சந்தேக நபர்கள் மற்றும் கொள்ளையிடப்பட்ட பணத்தின் அளவு குறித்து இதுவரை உறுதியான தகவல்கள் இல்லை. பாதுகாப்பு காரணங்களால் சம்பவ இடத்தை சுற்றிய பகுதி முழுவதும் தற்காலிகமாக மூடப்பட்டது. இந்த வழக்கில் பெட்போல் மற்றும் கூட்டாட்சி அரசு வழக்கறிஞர் அலுவலகத்தின் ஒத்துழைப்போடு விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. மேலும் கண்டோன்ஸ் போலீசாய் பெர்ன் வெடிப்பு நிபுணர்கள், ஃபோரன்சிக் இன்ஸ்டிடியூட், சூரிச் வெடிகுண்டு அகற்றும் பிரிவு மற்றும் தீயணைப்பு படையினரும் சம்பவ இடத்தில் பணியாற்றினர். சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் புத்தம் புதிய டிசைன்களுடன் கண்கவர் தங்க நகைகளுக்கு நாட வேண்டிய ஒரே இடம் AK Gold Jewelry. உங்கள் அழகை மேலும் மெருகூட்ட மெய்சில் இருக்கும் விலை கழிவுகளோடு நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழைய நகைகளை திருத்திக் கொள்ளவும் நாடுங்கள் AK Gold Jewelry. இப்போதைய அழையுங்கள் 078 31 31 081. சுவிட்சர்லாந்தில் குடியேற்ற எண்ணிக்கையை கட்டுப்படுத்த முன்வைக்கப்பட்டுள்ள No to 10 மில்லியன் மக்கள் முன்மொழிவு குறித்து சுவிஸ் பெடரல் கவுன்சில் வெளியிட்ட புதிய அறிக்கை அரசியல் கவனத்தை ஈர்த்தது. பொதுவாக இந்த முன்மொழிவுக்கு எதிராக நிலைப்பாடு கொண்டுள்ள கூட்டாட்சி அரசு அதன் எதிர்மறை விளைவுகளை மாத்திரமல்லாமல் சில சாத்தியமான நன்மைகளையும் அறிக்கையில் ஏற்றுக்கொண்டுள்ளது. SVP ஆதரவு வழங்கும் இந்த முன்மொழிவு சுவிட்சர்லாந்தின் மக்கள் தொகை 10 மில்லியனை தாண்டாமல் இருக்க குடியேற்றத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என வலியுறுத்துகிறது. அறிக்கையில் இந்த திட்டம் அமலுக்கு வருமாயின் தொழிலாளர் பற்றாக்குறை அதிகரிக்கக்கூடும் என்றும் குறிப்பாக சுகாதாரம், கட்டுமானம் மற்றும் சேவை துறைகள் கடுமையாக பாதிக்கப்படலாம் என்றும் கூட்டாட்சி அரசு எச்சரித்துள்ளது. மேலும் வெளிநாட்டு பணியாளர்கள் குறைந்தால் ஓய்வூதிய நிதிகளுக்கு செல்லும் வருவாய் குறையக்கூடும் என்றும் சுவிட்சர்லாந்து மற்றும் யூரோப்பியன் யூனியனுக்கு இடையிலான நபர்கள் சுதந்திரமாக செல்லும் ஒப்பந்தமும் முடிவுக்கு வரலாம் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவேளை குடியேற்றம் குறைந்தால் சில நேர்மறை விளைவுகளும் இருக்கலாம் என அறிக்கை ஒப்புக்கொள்கிறது. குறிப்பாக வீட்டு வசதி கிடைப்பது எளிதாகலாம், சுற்றுச்சூழல் வளங்களின் மீதான அழுத்தம் குறையலாம், மேலும் சமூக நல உதவிகளுக்கான அரசு செலவுகளும் குறையலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தற்போது சுவிட்சர்லாந்தில் குடியேற்றம், பொருளாதாரம், வீட்டு வசதி மற்றும் தொழிலாளர் சந்தை குறித்து தீவிர அரசியல் விவாதத்தை தூண்டியுள்ளது. G7 சப்மிட் 2026 மாநாட்டை முன்னிட்டு ஜெனீவா கண்டோன் கூடுதல் பாதுகாப்பு நடவடிக்கைகளை அறிவித்துள்ளது. இந்த மாநாடு ஜூன் 15 முதல் 17 வரை எவியன் நகரில் இடம்பெறும். பிரான்சில் அமைந்துள்ள இந்த நகரம் ஜெனீவாவிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது. மாநாட்டை எதிர்த்து சில பிரெஞ்சு செயற்பாட்டாளர்கள் ஜெனீவாவில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகிய நிலையில் ஜெனீவா அதிகாரிகள் ஜூன் 12 முதல் 18 வரை விசேட பாதுகாப்பு நடவடிக்கைகளை அமல்படுத்த உள்ளனர். இதன் ஒரு பகுதியாக சுமார் 30 சிறிய எல்லை கடப்பு புள்ளிகள் தற்காலிகமாக மூடப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த எல்லை சாவடிகளில் செல்லும் வாகனங்கள் மீது கடுமையான மற்றும் முறையான சோதனைகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் குறிப்பிடத்தக்க தாமதங்கள் ஏற்படலாம் என ஜெனீவா பாதுகாப்புத்துறை பொறுப்பாளர் கேரோலைனை காஸ்ட் எச்சரித்தார். குறிப்பாக தினசரி எல்லை தாண்டி பணிக்கு வரக்கூடிய ஆயிரக்கணக்கான பணியாளர்கள் மற்றும் பயணிகள் தங்களது பயண திட்டங்களை முன்கூட்டியே தயார் செய்யுமாறும் அதிகாரிகள் கேட்டுள்ளனர்.
குழந்தைகளின் ஒட்டுமொத்த நலனில் உலகளவில் முன்னணி நாடுகளில் ஒன்றாக சுவிட்சர்லாந்து இருந்தாலும் கல்வி வாய்ப்புகளில் இன்னும் பெரிய சமத்துவமின்மை நிலவுகிறதாக புதிய ஐநா அறிக்கை எச்சரித்துள்ளது. யுனிசெஃப் வெளியிட்ட ஆய்வின்படி 37 நாடுகள் அடங்கிய தரவரிசையில் குழந்தைகளின் ஒட்டுமொத்த நலனில் சுவிட்சர்லாந்து 5வது இடத்தில் உள்ளது. ஆனால் சுவிட்சர்லாந்தில் குழந்தைகளின் கல்வி வாய்ப்புகள் அவர்களின் குடும்ப பின்னணியை மிக அதிகமாக சார்ந்து இருக்கின்றன அறிக்கை சுட்டிக்காட்டுகிறது. மேலும் சுவிஸ் நல அரசு முழுமையான வறுமையை ஓரளவு குறைத்தாலும் ஆரம்ப நிலையிலேயே சமமற்ற சூழ்நிலைகள் தொடர்ந்து காணப்படுவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சிறப்பான குடும்ப பின்னணியிலிருந்து வரும் குழந்தைகளுக்கும் பொருளாதார மற்றும் சமூக ரீதியாக பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளுக்கும் இடையில் கல்வித்திறனில் பெரிய வித்தியாசம் இருப்பதாக யுனிசெஃப் தெரிவித்துள்ளது. அறிக்கையின்படி வசதியான குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களில் 91% பேர் அடிப்படை கல்வித்திறன்களை அடைகின்றனர். ஆனால் பின்தங்கிய குடும்பங்களைச் சேர்ந்த இளைஞர்களில் இந்த விகிதம் வெறும் 46% ஆகும். பெற்றோரின் கல்வித்தரம், வீட்டிலிருந்து கிடைக்கும் அன்றாட ஆதரவு மற்றும் சமூக சூழல் ஆகியவை குழந்தைகளின் கல்வி முன்னேற்றத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. இந்த அறிக்கை சுவிட்சர்லாந்தில் கல்வி சமத்துவம், சமூக வாய்ப்புகள் மற்றும் குழந்தைகளின் எதிர்கால முன்னேற்றம் குறித்து புதிய அரசியல் மற்றும் சமூக விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது. சுவிஸ் இன்டர்நேஷனல் ஏர்லைன்ஸ் நிறுவனம் டெல் அவீவ் நோக்கிய தனது விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிக்க உள்ளதாக அறிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருந்த பதற்ற நிலை மற்றும் ஈரான் தொடர்பான போர் நிலையால் கடந்த மார்ச் மாதம் நிறுத்தப்பட்டிருந்த இந்த சேவைகள் ஜூலை 1ஆம் தேதி முதல் மீண்டும் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை துபாய் மற்றும் பெய்ரூத் நகரங்களுக்கு செல்லும் விமான சேவைகள் தொடர்ந்து இடைநிறுத்தப்பட்டிருக்கும் என்று சுவிஸ் நிறுவனம் தெரிவித்தது. குறிப்பாக துபாய் விமானங்கள் செப்டம்பர் 13ஆம் தேதி வரை நிறுத்தப்பட்டிருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு நிலைமைகள் மற்றும் செயற்பாட்டு ஏற்பாடுகளை தொடர்ந்து மதிப்பாய்வு செய்து வருவதாகவும் பயணிகள் பாதுகாப்பை முதல் முன்னுரிமை எனவும் நிறுவனம் அறிவித்துள்ளது. சுவிட்சர்லாந்தின் ஆர்கவ் கண்டோனில் உள்ள ரோத்ரெஸ்ட் பகுதியில் வியாழனன்று இரவு 2 கார் பணிமனைகளில் உடைத்து நுழைந்த சம்பவம் பரபரப்பை கிளப்பியது. தொடர்புடையதாக சந்தேகப்படும் 15 வயதுடைய பிரெஞ்சு சிறுவனை ஆர்கவ் கண்டோனில் போலீசார் கைது செய்தனர். வியாழன் இரவு சுமார் 10:45 அளவில் கேலிவேக் பகுதியில் உள்ள ஒரு கார் பணிமனையின் உரிமையாளர் அவசர உதவி மையத்தை தொடர்பு கொண்டு தனது நிறுவனத்தின் அலாரம் செயற்பட்டதாக தெரிவித்தார். மேலும் பாதுகாப்பு கண்காணிப்பு கேமராவில் நிறுவனத்தின் உள்ளே ஒருவர் இருப்பதும் காணப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். இதைத் தொடர்ந்து பல போலீஸ் ரோந்து குழுக்கள் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஆனால் முதல் போலீஸ் குழு அங்கு சென்ற வேளை சந்தேக நபர் ஏற்கனவே அங்கிருந்து தப்பிச் சென்றிருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பின்னர் மேற்கொள்ளப்பட்ட சுற்றுவட்ட தேடுதல் நடவடிக்கையின் போது சில நிமிட நடை தூரத்தில் உள்ள இண்டஸ்ட்ரி வேக் பகுதியில் அமைந்திருந்த மற்றொரு கார் பணிமனையில் உடைக்கப்பட்ட ஜன்னல் ஒன்று போலீசாரால் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கட்டிடத்தின் உள்ளே ஒருவர் இருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து போலீஸ் நாய் உதவியோடு மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கையில் சந்தேக நபர் கைதானார். கைது செய்யப்பட்டவர் 15 வயதான பிரெஞ்சு சிறுவன் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் ஆர்கவ் இளையோர் வழக்கறிஞர் அலுவலகத்தோடு ஆலோசிக்கப்பட்ட பின்னர் அவர் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சுவிட்சர்லாந்தில் சமீப காலமாக தொழிற்சாலைகள், வணிக வளாகங்கள் மற்றும் வாகன சேவை மையங்களை குறிவைத்து இடம்பெறும் உடைப்பு மற்றும் திருட்டு சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக போலீசார் எச்சரிக்கின்றனர். குறிப்பாக இரவு நேரங்களில் பாதுகாப்பு அலாரம் மற்றும் கண்காணிப்பு கேமராக்களின் அவசியம் மீண்டும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swistamil24.com அணுகுங்கள். வணக்கம்.